ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கார்ஸ் அப்படின்ற அந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த மூவி வந்து ஒரு ஆனிமேட்டட் மூவின்னு சொல்லி ஒதுக்கு நாட்களில் நானும் வருத்துவேன். அதாவது அதை ஏன்டா பண்ணோன்னு சொல்லி தப்பு பண்ணிட்டேடா பரமான்ற மாதிரி இப்போ ரியலைஸ் ஆகுது. உண்மையிலுமே ஒரு ஆசமான எமோஷ்னல் கனெக்ஷனான ஒரு மூவின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு டெப்த்தான எமோஷனோட செம்ம ஒரு ஸ்டோரி ரைட்டிங்கோடு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக யாரும் பார்த்துருக்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு ஒரு தடவை பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். செம்ம ஒரு ஆசமான ஒரு பீஸ்ஃபுல்லான மூவின்னு சொல்லலாம். நான் அனிமேஷன் மூவிஸஸ்லாம் ஒரு சிலது மட்டும் தான் பார்த்துருக்கேன். லைக் ஜூட்டோபியா ஐலாண்ட் அண்டு ஹோட்டல் டிரான்சில்வேனியா, அல்ட்ராமேன் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன மூவிஸஸ் வந்து பார்த்துருக்கேன். பட் அதுலேயுமே அவ்வளோ எமோஷனோடய இருந்துச்சு. பட் இந்த மூவி வந்து பெருசாக என்ன இருந்துற போது கார் பேசுதுன்னா ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. ஸோ கிட்ஸுக்காக மேக் பண்ண மூவி தான் சொல்லி விட்டுட்டேன். பட் இப்போ வந்து பியூர்லி ஃபார் அடல்ட்ஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எமோஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன பையன் பார்க்குறான்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு என்ஜாய் பண்ணலாமே தவிர அவன் பெருசாக அந்த எமோஷனோட கனெக்ட் ஆகிறது பாசிபிள் இல்லை. பட் இதே ஒரு அடல்ட் பார்த்தாங்கன்னா அந்த அளவுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆவாங்க. அவ்வளோ டெப்த்தான ஸ்டோரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இதில் ஒன்றில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு தலகணம்னு சொல்ல முடியாது, நான் தான் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு கார், அந்த கார் வந்து ஒரு ரேஸுக்கு போகிற வழியில் வழி மாதிரி வேறு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல வாழ்க்கைன்னு என்ன, அதாவது லைஃப் வேறு ரேஸ் வேறுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ரேஸில் வந்து ஜெயிக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு நீங்களே ஜெயித்த மாதிரி அந்தளவுக்கு ஒரு கூஸ்பம்ஸ் கிடைக்கும். அண்ட் அந்த கிளைமேக்ஸ் ஒரு ½ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை பார்த்துக்கிட்டே இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு அந்த மாதிரியே மூவ் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த மூவியோட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ இல்லைனாலும் எப்போயாவது ஒரு தடவை கண்டிப்பாக ஆவீங்க. ஸோ நான் தான் அப்படின்ற ஒரு கேரக்டர், அண்ட் அந்த கேரக்டருக்கு வந்து அதாவது அந்த காருக்கு வந்து பெருசாக யாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு யாருமே கிடையாது. ஸோ ஒரு சோலோவான ஒரு ஆளுன்றப்போ அந்த என்ன பண்ணணும், எது ரைட்டு எது ராங்குன்ற அந்த பிரித்து பார்க்குற அளவுக்கு எது இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் ஒரு ரேஸில் ஜெயிச்சுட்டு அடுத்து ஒரு 3 பேர் மட்டும் ஒரு ரேஸுக்கு செலக்ட் ஆகி கலிஃபோர்னியா போக வேண்டிய ஒரு இடத்துல ஸோ வழி மாறி போய் ஒரு தவறுதெல்லாம் மிஸ்டேக் ஆகி ஒரு ஊரில் போய் நிற்பார். அந்த ஊரில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க ஒரு 8 பேர் இருப்பாங்க. அந்த 8 பேரோட ஒன்றிணைஞ்சு அந்த கேரக்டருக்கெலாம் என்ன ஆச்சு, அந்த கேரக்டரோட அன்பு பாசம்லாம் கிடச்சி ஸோ அந்த 8 பேருமே அவங்க குடும்பம் மாதிரி லிட்ரலாக அதை ஃபீல் பண்ணி அண்ட் அதுக்கப்புறமா அந்த ரேஸ்க்குள்ளார போயிட்டு அந்த ரேஸில் ஜெயிக்கிறதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் ஜெயிச்சதுக்கப்புறமா அந்த ஒரு மூமெண்ட் பண்ணுவாங்க பாருங்கள், அவர் ஜெயிக்கிறாரா இல்லையான்றது மேட்ரு இல்லை. ஸோ அந்த இடத்துல எந்த அளவுக்கு அவர் கற்றுட்டுருக்காரு, லைஃப்னால் என்னன்றதை அதை கற்றுருக்காரு அப்படின்றத அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸ் உண்மையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டெப்த்து கொடுத்து அந்த மூவியை ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த ஊருக்கான ஃப்ளாஷ்பேக் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இந்த ஊர் வழியாட்டி தான் போயாகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது ஒரு 10 நிமிஷத்தை கம்மியாக்கணுன்றதுக்காக அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பைபாஸ் போட்ட தட்டி ஸோ அந்த இடத்துலையே எல்லாருமே போக வேண்டிய இதாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ இந்த ஊர் பக்கம் வராமல் அந்த ஊர் எந்த அளவுக்கு டல்லாகி ஒரு 8 பேர் இருக்காங்கன்னு அந்த டிப்ரெஷனை யோசிச்சு பாருங்கள். அண்ட் அதில் ஒரு கேரக்டர் வந்து ஆல்ரெடியே ஒரு கார் ரேஸில் ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டர், அவர் தனிமையாக இருக்கார், அவரை யாருமே கண்டுக்கலைன்னா அவரோட டிப்ரெஷனை யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்து அந்த லைட்னிங்ன்ற அந்த கேரக்டர் அந்த கார் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அண்ட் அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்த செய்வாங்க பாருங்கள், ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ உண்மையாலுமே ஒரு பார்க்கலன்னா தயவு செஞ்சு ஒரு தடவை பார்த்துருங்க. அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னல் டெப்த் இருக்கிற ஒரு மூவின்னு சொல்லுவேன். ஆனிமேஷனில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை வந்து அவ்வளோ டெப்த்தாக அண்ட் க்ளீனாக கொடுக்க முடியும். ஒன்றுமே பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்காதுங்க. லிட்ரலாக நீங்கள் ஒரு ப்ரீ அடல்ட்டோ இல்லை அடல்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த எமோஷன் வந்து. ஸோ உண்மையிலுமே ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாகவே இருந்துச்சு. அண்ட் இதனுடைய ட்ரைலேஜே இது வரைக்கும் பார்க்கல. இனிமேட்டுக்கு பார்த்துட்டு அதுவும் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மூவியை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி பாராட்டுறதுனே தெரிலங்க. ஒரு கேரக்டர் வந்து ஒரு கார் வந்து எப்படி அந்த லைஃப் லெசனை வந்து புரிஞ்சுக்கிறாரு அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு அமேசிங்காக இருந்துச்சு. பிக்சர் அனிமேஷன் ஸ்டுடியோ தான் இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைக் இன்சைட் அவுட் அந்த மூவியோடைய அதே சேம் ப்ரொடக்ஷன் தான். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த அனிமேஷன் வந்து அப்படியே ஒரு மாதிரி
பம்ப் பண்ணி இன்னும் அந்த எமோஷன் அழகாக கன்வே பண்ணோம். லைக் நல்லா இருந்துச்சுங்க. ஒரு ஓவர் வியூவாக பார்க்கணுன்னா இந்த மூவி ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபன்னி அண்ட் எமோஷ்னலி எல்லா வகையிலுமே ஃபில் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஸ்டஃப் இருக்கிற ஒரு மூவினா சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணாதவங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கேஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.